லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 86% தமிழ்நாடு முழுவதுமாக 80%க்கு மேலாக பல இடங்களில் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் இது யாருடைய ஓட்டு வங்கியை பிரிக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ 10 ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஒரு பெண் ஒரு ஆண் இருந்திருக்காங்க. ஒரு 8 வயசு அப்படின்னா அவங்க 10 வயசு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்லாம் ஜெயலலிதா கருணாநிதி அப்படிங்கிற அவங்களுடைய சிந்தனைகள் இருக்காது. இப்போ இருக்க தலைமுறையை தான் நினச்சி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கடந்த 10 ஆண்டு காலமாக ஜெயலலிதா கருணாநிதி அப்படிங்கிற ஒரு தலைவர்கள் அவங்க ஞாபகத்துக்கு இல்லை. இப்போ இருக்கக்கூடியது சீமான், விஜய், ஐயா ஸ்டாலின், இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போது ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சியினுடைய எதிர்நிலைப்பாடுகள் இருக்கும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு ஆளுங்கட்சியினுடைய கசப்புத்தன்மை மக்கள் மத்தியில் ஓரளவு இருக்க தான் செய்யும். அது அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு அப்படிங்கிறது வேற, ஒரு ஆட்சியாளர்கள் அறிவிக்கிற திட்டங்களில் நடக்கக்கூடியது வேற, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேற, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதையும் தாண்டி 80%க்கு மேலாக தமிழ்நாடு முழுவதுமாக ஓட்டு வங்கிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்? இது பாதகத்து யாரு அப்படின்னா அது அதிமுகவுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதையும் சரிகட்டி மூத்த அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஒரு 60% பேர் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் ஒரு 50% பேர் 55% பேர் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குது. கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரும்பாலான இது இருக்குது. ஆனால் திமுகவுக்கு கூட்டணி பலம் இருக்கிறது. கூட்டணி பலம், பண பலம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு 3-4 தொகுதியை தான் திமுக கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதுவும் இழுபறி நிலைமையில் தான் கைப்பற்றும். திருச்சியில் KN நேரு இருக்காருன்னா அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய ஓட்டு அதிமுகவுக்கு சாதகமாக பாதகமானா பெரிய அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வேலை பார்க்கல. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் 4 பேர் 50 லட்சம் போட்டாங்க அமௌண்ட்டை. ஆனால் அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது அதிமுக அமமுக எல்லாம் வேலை நடந்திருக்கு, அது வேறு விஷயம். அங்கே ராஜசேகரன் அதிமுகவை சார்ந்தவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட இன்னைக்கு விருதராஜும் பலமாக இருக்கார். அந்த தொகுதி எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்க போகுதுங்கிற வெற்றி தோல்வி இப்போ நம்ம ஆர்வம் சொல்லவே இல்லை. ஆனால் அதிமுககாரவங்க ஒற்றுமையாக வேலை பார்க்கலை. உள்ளடி வேலைகளை தமிழ்நாடு முழுவதுமாக செய்து விட்டார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வேலை பார்த்துருக்காங்க. ஆனாலும் கூட KN நேரு அவர்களுடைய பல்வேறு சதிகளால் ஒரு 4 தொகுதிக்கு சீட்டு இல்லாமல் பண்ணிட்டார்ல, அதனால் அந்த 4 தொகுதியிலையும் அதிமுக முன்னிலை வைக்கக்கூடிய வரும். மற்ற தொகுதிகளில் இழுபறி நிலை வரும். ஆனால் விஜய் ஓட்டு அதிமுகவுக்கு வைத்த வேட்டா அல்லது அதிமுக எகிரி அடித்து மேலே போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடநாடு போயிடுவார். இது கொடைக்கானலில் ஒரு எஸ்டேட் கட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதாவது கொடநாடு கொடைக்கானல் அந்த ரைமிங்காக வரணுங்கிறதுனால அங்கே ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்காரு. எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அவருக்கு போல் இவர் கொடைக்கானலில் இருப்பார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதிமுக சார்ந்தவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திமுகவிற்கு சாதகமான ஒரு நிலைப்பாடுகளில் இறங்கிவிட்டார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலர்கள் ஒரு சிலரை தவிர பலரும் KN நேருடைய 2% கமிஷனுக்கு ஆட்பட்டு வேலை செய்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் அரசியல் வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று RV பரதன் களத்தில் நின்றார். ஆனால் சில குளறுபடிகள் நடந்துவிட்டது. எது எப்படியோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது விஜய் கட்சியோட ஓட்டு வங்கி அதிமுகவை பாதிக்கும். அதே நேரத்தில் தினகரன் 11 தொகுதியில் அவர் கட்சி நிற்கிதில்லை, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. திருவையாறில் வேலுக்கார்த்திகேயன் வெற்றி பெறுவதற்கான அதிக கூடுதலான ஓட்டு வங்கிகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல மனுஷன். ஆனால் தினகரனுடைய நோக்கம் என்னன்னா
நமக்கு பாஜக கிட்ட ஒரு 300 கோடி அவ்வளோதான். அதை யாருக்குமே கொடுக்கூடாது, நான் மட்டுமே வச்சுக்கணும். தினகரன் மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதே போல் அம்மையார் சசிகலா அவர்களும் சரி, கையை அறுத்துக்கிட்டாலும் வாய்ப்பு இல்லை, காசு தர மாட்டாங்க. யாருக்கும் தன்னை நம்பி வந்தவர்களை வாழ வைக்கவே மாட்டாங்க. முக்குளத்தோர் இனம் அவர்களுக்காக உழைச்சது போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ தினகரன் கட்சி என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதுங்கிற செய்தியை நம்ம விரைவிலே வெளியிட போகிறோம். இப்போ நம்ம சில காரணங்களுக்காக வேண்டி வெளியிடலை. தினகரன் கட்சி இந்த தேர்தலுக்கூட க்ளோஸ். அவர் கட்சியை பேசாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அதுபோல் ஆக்கிடுவாங்க. இப்போ அடுத்த தடவைலாம் அவருக்கு 5 சீட்டு தான் கொடுப்பாங்க. அடுத்து 3, 2, 1ன்னு அந்த கட்சி க்ளோஸ் ஆயிடும். அமமுக என்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் உழைச்சி நொந்து போய், ரெங்கசாமி எப்படி திமுகவுக்கு போயிட்டார். ஆனால் ரெங்கசாமி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தாருன்னா அவருக்கு தஞ்சாவூர் தொகுதியில் சீட்டு கிடச்சிருக்கும். இப்போ திருச்சியில் வெள்ளமணி நடராஜன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போயிருந்தாருன்னா திருச்சி கிழக்கு அவருக்கு கிடச்சிருந்துருக்கும். அதனால் தினகரனுடைய அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட போகிறதா, மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையாக எழுவாரா? விஜய் ஓட்டு வெளிநாடுகளிலேருந்து போட்ட ஓட்டு, வெளி மாநிலத்திலேருந்து போட்ட ஓட்டு அதிமுகவை பாதிக்குமா, திமுகவை பாதிக்குமா, இன்னும் சில தினங்களில் தெரிய போகுது. நம்ம ஆருடம் சொல்லவில்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்த போகுது. தினகரனோட கணக்கு என்னென்னா, நம்ம அதிமுகவோட போய் சேர்ந்தோம்னா நம்ம ஒரு 300 கோடி 400 கோடி பணம் கிடைக்குதில்ல, அது போதுங்கிற லெவல் தான் அவர். ஆனால் பாஜக தப்பு கணக்கு போட்டுச்சு. 2021 அமமுக தனித்து போட்டிட்டதுனால் இங்கு ஓட்டு இவர் பிரிச்சுட்டாரு. அந்த ஓட்டு இப்போ நம்ம சேர்ந்துரும்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 2021 நின்றதுனால தான் எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள வெறுப்பு ஓட்டு அமமுகவுக்கு கிடைச்சிது. இப்போ ஒன்றா போனதுனால அந்த வெறுப்பு ஓட்டு எங்கே போகுது, அதிகமாக தாவேக்காவுக்கு போகுது. அம்மையார் சசிகலா அவர்களையே பெரிய அளவுக்கு நம்ப மாட்டாங்க. ஒரு 4 தொகுதியில் திருமங்கலம், சாத்தூர், முதுகுளத்தூர், நாங்குநேரி, ஐயப்பன், ஆண்டிப்பட்டி அந்த பகுதியில் சொல்கிறாங்க. 5-6 தொகுதியில் மட்டும்தான் அம்மையார் சசிகலா அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கும். அதில் யாருமே ஜெயிக்க முடியாது. ஓட்டு வங்கி பெறலாம் ஓரளவு, ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது 4ஆம் தேதி தெரிய போகுது. யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை நம்ம சொல்லலை. ஓட்டு வங்கி முன்ன பின்ன ஆகும். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் ஓட்டு வங்கிகளை பெறுவார்கள், ஓட்டுக்களை பிரிப்பார்கள், அவ்வளோதான். இவங்க யார் சட்டமன்றத்துக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கிடையாது. அப்படின்னா கட்சிக்கு உண்மையாக உழைச்சவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருப்பாங்க அம்மையார் சசிகலா அவர்கள். ஆக 2026 சட்டமன்ற தேர்தல் தினகரனால் அம்மையார் சசிகலா அவர்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விநாசகாலை விபரீத புத்தி என்பது போல் அவர் திமுகவோட ரகசிய உடன்பாடு வைத்து விட்டாரோ என்ற ஒரு நிலைப்பாடு தான். அதனால தான் திருச்சி மேற்கு ரெட்டலை சின்னம் கொடுக்காம கூட்டணி கட்சியான அமமுகவுக்கு கொடுத்தாரு. ரெட்டலை சின்னம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நேரோட திட்டம். ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க. சரி, எது எப்படியோ விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் பெரிய அளவுக்கு வெளிநாடு வெளிமாநிலங்கள்லேருந்து போட்ட ஓட்டு, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே புதிய ஓட்டு, இதெல்லாம் அதிமுகவை பாதிக்குமா திமுகவை பாதிக்குமான்னா கண்டிப்பாக அது அதிமுகவை தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. ரெண்டாவது, திமுகவுக்கு திமுகவே எதிரி இல்லை, அதிமுகவுக்கு அதிமுகவே எதிரி இல்லை. அதிமுகவுக்கு திமுக எதிரி இல்லை, திமுகவுக்கு அதிமுக எதிரி இல்லை. அதிமுகவை பொறுத்தவரையிலையும் அவங்க கட்சிக்குள்ளே உள்ளவங்களே உள்ளடி வேலை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காலி செய்து விட்டார்கள். அதனால் அதிமுக அந்த கட்சியில் உள்ளவங்க கரெக்டாக புரட்சித்தலைவர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வேலை பார்த்துருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். அப்படி யாருமே அவங்களுக்கு எண்ணமே இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதிமுக காரவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம தலைவர் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவில் கே நேருக்கிட்ட நம்ம பலனடைந்தோம். மாதம் நமக்கு கமிஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த தடவையும் கொடுப்பாரு. ஆனால் போன தடவை கிடைச்ச கமிஷன் இந்த தடவை கிடைக்காது, அது வேறு விஷயம். ஏன்னா கழுத்தை தெரிஞ்சு கட்டருமான கதையாக அதிமுக ஆனதுனால போன தடவை 2% கொடுத்தா, அந்த தடவை 1% தான் மாவட்ட செயலருக்கு, நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே. அதுபோல் கதிரவன் மாதம் 50,000 ஒன்றிய செயலர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் கொடுத்துருந்தாருல, மன்னிச்சு ஒன்றும். இந்த தடவை அதிமுககாரவங்களுக்கு 25,000 தான் கொடுப்பார் சில நிர்வாகிகளுக்கு. ஆக துரோகம் நிறைந்த கூடாரத்தின் ஒட்டுமொத்த உருவமாக அதிமுக இருக்குது. ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.